என் தங்கமே, உன் அப்பன் கருப்பன் இன்று உனக்கு ஒருவரினுடைய புகைப்படத்தை காண்பிக்க வந்திருக்கின்றேன். ஏன் தெரியுமா? நாளைய விடியலில் இவர் உன்னை தேடி வருவார். நீ இவரை யார் என்று தெரியாமல் விரட்டிவிடக் கூடாதல்லவா? இவர் எதற்காக உன்னை தேடி வருகிறார் என்பதனை உணர்ந்த உன் கருப்பன் உடனடியாக இதனை உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். உடனடியாக உனக்கு இதனை தெரிவிக்க வேண்டும் என்று இந்த கருப்பன் வந்திருக்கின்றேன். என்ன வேண்டும் என்றாலும், ஏது வேண்டும் என்றாலும், எப்பொழுதும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இடைஞ்சல்களை எல்லோரும் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். என் பிள்ளை படுகின்ற கஷ்டம் என்னவென்று நான் அறிவேன். என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வருகிறது என்பதனையும் நான் அறிவேன். உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கும் பொழுது உனக்கு இப்படிப்பட்ட இன்னல்களையும் இடைஞ்சல்களையும் கொடுக்கின்ற இந்த மனிதர்கள் உன்னை சுற்றி இருக்கும் பொழுது நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் உன்னை நான் இவர்களிடத்திலிருந்து மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று நினைத்து விட்டேன். அதற்கு என்ன செய்யலாம்? கருப்பன் எந்த விஷயத்தை செய்தால் உன் வாழ்க்கையில் இது நடக்கும் என்று நான் யோசித்த பொழுது, எவ்வளவோ பிரச்சனைகளில் நீ இருக்கும் பொழுது உன்னை மீட்டெடுத்த ஒருவரை நான் தேர்வு செய்து விட்டேன். இவர் உன் வாழ்க்கையில் நின்று உனக்கு ஒரு மிகப்பெரிய உண்மையை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று வந்திருக்கிறார் என்றால் நிச்சயமாக என் குழந்தை இதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் சர்வசாதாரணமாக எதையும் நடத்தி விடுவதும் இல்லை, நடத்த நினைப்பதும் இல்லை. என் மீது அக்கறை, அதாவது கருப்பனின் மீது அக்கறை என்றால் என்ன தெரியுமா? கருப்பன் கோபப்படக்கூடாது என்ற அக்கறை இருக்க வேண்டும். கருப்பனுக்கு எப்பொழுது கோபம் வரும்? தன் பிள்ளைகள் தவறான பாதையில் செல்லும் பொழுது. அப்படி தவறான பாதையில் செல்லக்கூடாது. நாம் எப்பொழுதும் கருப்பனின் பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று நீ நினைத்து இருக்கின்ற பட்சத்தில் கருப்பன் உன்னை கைவிட முடியுமா? எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை தேடி நான் வந்து உனக்கு தர வேண்டியதையும் நடத்த வேண்டியதையும் சரியாக நடத்தி கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன் முன்னால் நான் நிற்கும் நொடிகளில் உனக்கு வருகின்ற பல பிரச்சனைகளை நான் என்னவென்று கண்டுகொள்கிறேன். உனக்காக இந்த கருப்பன் நான் இருக்கும் இந்த நேரத்தில் அத்தனையையும் நான் என்னவென்று புரிந்து கொள்கிறேன். என் குழந்தையே, நான் உன்னுடைய வாழ்க்கையின் மீது கொண்ட அக்கறையினால் என்னளவிற்கு யார் உன் மீது அக்கறை கொண்டவர்கள் என்று கண்ட பிறகு அது உன் வாழ்க்கையின் எத்தனை பெரிய சந்தோஷமான விஷயம், அதை உனக்கு நான் சொல்ல வேண்டும் அல்லவா? அப்படியானால் இவர்தான் உன்னை தேடி வரப்போகின்றார். அவரினுடைய புகைப்படத்தை தான் உனக்கு நான் காண்பிக்க நினைக்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொண்டாயல்லவா? இந்த நேரம் உனக்கு என்ன வேண்டும் என்று நீ எண்ணி தவித்தது எல்லாம் போதும். இனி உனக்கு நடப்பது எல்லாமும் மிகப்பெரிய நன்மைகளையும் நம்பிக்கைகளையும் உன்னை கொடுத்து, இனி கருப்பன் இருக்கும் பொழுது நமக்கு என்ன கவலை என்ற ஒரு நிலைக்கு உன்னை அழைத்து செல்லும் அல்லவா? என் பிள்ளையே, நம்பிக்கை என்ற ஒற்றை வார்த்தையிலும் இந்த வாழ்க்கை நகர்ந்து சென்று கொண்டிருக்கின்றது. நமக்கான நம்பிக்கை இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே நமக்கு சரியாக நடக்கும் என்ற புரிதலை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது. இனி எதுவென்றாலும் நாமாக நமக்கானவற்றை நாம் தெரிந்து புரிந்து நடந்து கொள்ளும் நேரம். இந்த கருப்பனும் உன் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பங்கினை வகித்து கொண்டிருக்கிறார் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். கருப்பன் சட்டென்று யாருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்துவிட மாட்டேன். ஏன் தெரியுமா? என் முன்னால் நிற்க வேண்டும் என்றால் அதற்கு பல தகுதிகள் இருக்க வேண்டும். என் முன்னால் நின்று ஒரு விஷயத்தை பெற வேண்டும் என்றால் அதற்கு அவர்களுக்குள் மிகப்பெரிய தகுதி இருக்க வேண்டும். தகுதி என்றால் என்ன? பணமும் பொருளும் இவர்களிடத்தில் அதிகமாக இருக்க வேண்டுமா? அது கிடையாது. என் முன்னால் நிற்கும் தகுதி நேர்மையுள்ள மனிதனுக்கு நிச்சயமாக உண்டு. யார் வாழ்க்கையிலும் எந்த கெடுதலையும் செய்யாத மனிதனுக்கு நிச்சயம் உண்டு. மற்றவர்கள் வாழ்க்கையில் வேண்டும் என்றே சோதனைகளை கொடுக்காமல், தனக்கு நல்லது நடக்கவில்லை என்றாலும் மற்றவர்களுக்கு தான் கெடுதலை நினைக்கக்கூடாது என்று நினைக்கின்ற மனிதர்களுக்கு அந்த தகுதி உண்டு. அந்த தகுதி கொண்டு என் முன்னால் யார் வந்து நின்றாலும்
அவர்கள் விரும்புவதை நான் நிச்சயமாக சரியாக நடத்தி கொடுப்பேன். அவர்கள் ஆசைப்படுவதை நான் அவர்களுக்கே என்று நிச்சயமாக சொல்லிக் கொடுப்பேன். அதுதான் உண்மை, அதுதான் நியாயமும் கூட. காரணமில்லாமல் எந்த ஒரு விஷயத்திலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த ஒரு நம்பிக்கையையும் நான் கொடுப்பதில்லை. உண்மையாகவே உனக்கு என்ன கிடைக்குமோ, உண்மையாகவே இந்த வாழ்க்கை உனக்கு என்ன நடத்துமோ அதை நான் சரியாக தெரிந்து கொண்டுதான் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவேன். ஒரு வாக்குன்னு சொல்லிவிட்டு, அல்லது நாளை உன்னை தேடி இவர் வருகிறார் என்று நான் சொல்லிவிட்டு, அதன் பிறகு உன்னை தேடி அவர் வரவில்லை என்றால் நீ என்னைத்தானே சந்தேகிப்பாய். அதனால்தான் கருப்பன் எப்பொழுதுமே நடக்கக்கூடிய விஷயத்தை மட்டுமே உன்னிடத்தில் சொல்ல நினைக்கிறேன் என்பதனை புரிந்து கொள். இப்பொழுது நான் சொல்லியது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய உண்மைகளை எடுத்துச் சொல்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்துகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் காண்பிக்கின்ற இவரின் புகைப்படத்தை பார்த்தால் கருப்பனை நிச்சயமாக நம்புவாய். இவர் இன்று எப்பேற்பட்ட நிலையிலும் நம் இல்லத்திற்கு வரத்தான் போகிறார். அவரை நாம் வரவேற்க தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ தெரிந்து கொள்ளத்தான் போகிறாய். என் குழந்தையே, கருப்பனை மனதார நினைக்கின்ற பிள்ளை நீ என்றால் இன்று எனக்கு கருப்பா போற்றி என்று பதிவிட்டு செல். ஓம் கருப்பா போற்றி என்று நீ ஒரு முறை சொன்னால் நான் புரிந்து கொள்வேன். இந்த பிள்ளை தன் வாழ்க்கையின் மீது கொண்ட அக்கறை அத்தனையும் கருப்பன் நமக்கு நல்லது நடத்துவார் என்பதில்தான் இருக்கிறது என்று. கருப்பன் நமக்கு எந்த விஷயத்திலும் சரியானதை கொடுப்பார் என்பதில்தான் இருக்கிறது என்று. உன்னை தேடியும் உன்னை சுற்றியும் உனக்கு என்ன வேண்டுமோ அதையெல்லாம் நீ எப்பொழுதும் மனநிறைவோடு ஏற்றுக்கொள். மனதில் தெளிவோடு புரிந்து கொள். நல்ல நேரம் உனக்கு வந்துவிட்டது எனும் பொழுது இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களும் உனக்குள் மிகுதியான புரிதலை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் அல்லவா? அதுபோலத்தான் கருப்பன் நானும் உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்பதனை உனக்கு சொல்லிவிட வந்திருக்கின்றேன். உன் முன்னால் நின்று உனக்கு எல்லா உண்மைகளையும் சொல்லிவிட வந்திருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். கருப்பன் எந்த இடத்திலும் நமக்கு செய்ய வேண்டிய விஷயங்களில் எந்த ஒரு உண்மைகளையும் கொடுக்காமல் சென்று விடுவதில்லை. அதுபோல நீ என்னை நம்பி வரும் பொழுது நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டாய் என்றால் இப்பொழுது உனக்கு நான் காண்பிக்கக்கூடிய இந்த புகைப்படத்தை கண்டதும் சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பாய். நீ மறந்து விட்டாயோ, அல்லது உனக்கு நினைவில்லாமல் போய்விட்டதா, அல்லது நீ தெரிந்து வைத்திருக்கிறாயா என்பது எல்லாம் முக்கியமல்ல. இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நிகழ்த்தக்கூடியது. நிச்சயமாக உன்னை அடுத்தடுத்த நிலையில் சந்தோஷப்படுத்தக்கூடியது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். அடுத்தடுத்த சூழ்நிலைகளில் இந்த வாழ்க்கையில் உன்னை மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கக்கூடியது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எப்பொழுதும் போல என் பிள்ளை தான் ஆசைப்பட்டதை எல்லாம் நிறைவேற்றி கொண்டு மனமகிழ்ச்சியோடு நீ இருந்து விட்டால் கருப்பன் அந்த இடத்தில் இருப்பது உனக்கு புரிய வந்துவிடும். இந்த கருப்பன் உனக்கு நடத்துவது என்னவென்றும் உனக்கு தெரிய வந்துவிடும். இதோ அவரின் புகைப்படத்தை உனக்கு காண்பிக்கின்றேன். கண்டு கொண்டாயா என் குழந்தையே? நாளைய விடியலில் விநாயக பெருமான் உன் இல்லத்திற்கு வருகின்றார். சரி, அவர் என்ன ரூபத்தில் உன் இல்லத்திற்கு வரப்போகின்றார் என்று யோசிக்கிறாயா? என் குழந்தையே, நல்ல வார்த்தைகளை சொல்கின்ற மனிதர்களின் ரூபத்தில் வரப்போகின்றார். நாளை உன் இல்லத்திற்கு யார் வந்தாலும் சரி, அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளில் உண்மையான அன்பும் கனிவும் இருக்கும் பட்சத்தில், தேவையில்லாத உன்னுடைய கஷ்டங்களை பற்றி பேசாமல் உனக்கான நம்பிக்கைகளை கொடுக்கின்ற ஒருவராக இருக்கும் பட்சத்தில் உனக்கு நல்லது நடக்கும், நான் இருக்கிறேன் என்ற வார்த்தைகளை கொடுக்கும் பட்சத்தில், இப்படி ஒருவர் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வருகிறார் என்றால் அவர்தான் விநாயக பெருமானினுடைய அம்சமாக வருகிறார் என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம். இவர் தெய்வத்தினுடைய அம்சமாக, தெய்வம் நேரடியாக நம்மை தேடி வராது. ஆனால்
தெய்வம் உன்னை தேடி வரும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய உண்மைகள் எல்லாம் நடப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் அல்லவா? மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடப்பதை என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்வாய் அல்லவா? தெய்வம் வந்துவிட்டது என்றால் அதை நமக்கு உணர்த்துவதற்கான அறிகுறிகள் தான் தெய்வத்தை நம் கண் முன்னால் நிறுத்தும். தெய்வத்தின் அன்பினால் நமக்கு கிடைக்கவிருப்பதை சரியாக சொல்லிக் கொடுக்கும். கனிவான மனிதர்களை உன் முன்னால் நிறுத்தும். தேவையில்லாமல் உன் பிரச்சனைகளை பற்றி பேசி உன்னை நோண்டி துருவி கஷ்டத்திற்குள் ஆழ்த்தாமல் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை மறந்துவிடக்கூடாது. இனி என்னதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு சோதனைகள் இருந்தாலுமே இது போன்ற நல்ல நாட்களில், அதாவது உனக்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் சதுர்த்தி திதி, ஏகாதசி, பஞ்சமி, சஷ்டி, பிரதோஷம் என்று இது போன்ற நாட்கள், சிவராத்திரி போன்ற நாட்கள், அஷ்டமி திதி, தெய்வங்களுக்கு உகந்த நாட்கள், இது எல்லாம் எந்த ஒரு மனிதராவது அந்த நாளில் உன்னை தேடி வந்து இது போன்ற உனக்கு ஆறுதல் வாக்குறுதிகளை கொடுக்கும் பொழுது சரி, அது தெய்வத்தினால் உனக்கு அனுப்பப்பட்ட விஷயம் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தெய்வம்தான் உன் முன்னால் நின்று உனக்கு இதையெல்லாம் செய்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்கென்று என்ன நடந்திருந்தாலும் அந்த இடத்தில் நீ தயங்காமல் நின்று உன் வெற்றியை பெறும் பொழுது அது உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மிகச் சரியான உண்மைகளை உனக்கு கொடுத்து உன்னை மேலும் மேலும் நல்வழிப்படுத்தும் மிகப்பெரிய விஷயம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கலங்காதிரு. உனக்காக என்றும் என்றென்றும் இந்த கருப்பன் நான் இருக்கிறேன் என்பது மட்டும் உன்னுடைய புரிதலாக இருந்துவிட்டால் அது போதும். கருப்பனினால் உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை சந்தோஷங்களையும் உனக்கு கொடுக்க முடியும். ஆனால் அது எதையுமே நீ சட்டென்று ஒரு நொடியில் பெற்றுவிட்டாயானால் உனக்கு கிடைப்பது எல்லாமும் என்னவென்று புரியாமல் போய்விடும். நம் வாழ்க்கை எதனால் இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் நமக்கு கொடுக்கிறது என்பது உனக்கு தெரியாமல் போய்விடும். அது மட்டுமல்ல, அந்த சந்தோஷத்தை நான் உனக்கு கொடுக்க மட்டும்தான் செய்வேன். அதை நிலைத்திருக்க வைக்க செய்ய வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. கஷ்டம் வாழ்க்கையில் நாம் அதிகமாக கண்டு ஒரு வெற்றியை பெற்றோமானால் அதை இழக்க ஒருபொழுதும் நமக்கு மனம் துணியாது. அதனால் எந்த இடத்திலும் அதை பெற்றுக்கொள்ள நான் தயாராக இருப்போம். எந்த இடத்திலும் அதை விட்டுவிட நாம் துணிய மாட்டோம். அதனால் இதையெல்லாம் தெரிந்து புரிந்து என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களில் எல்லாம் நீ கவனமாக இருக்கும் பொழுது அவை எல்லாவற்றிலும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ கண்டு விட்டால் அது போதும். சரியானபடி உனக்கு நான் எல்லாவற்றையும் நடத்துவேன். கருப்பன் உன் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தின் உச்சத்தை உனக்கு தெளிவுபடுத்துவேன். உன்னை சூழ்ந்து வரும் எல்லா நிலைகளிலும் உனக்கு எல்லா உண்மைகளையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியப்படுத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கலங்காமல் நின்றோமானால் வாழ்க்கை அத்தனை சந்தோஷங்களையும் நமக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் உனக்கு பேரதிர்ஷ்டம் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பனுக்கு தெரியாதா உன் வாழ்க்கையில் எதை நடத்திவிட வேண்டும் என்பது? இந்த கருப்பனுக்கு தெரியாதா உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற விஷயங்கள் அத்தனையிலும் நீ எதையெல்லாம் பெறுவாய் என்று? இப்படி தெய்வங்கள் எல்லாம் உன்னை தேடி வருகின்ற வேளையில் நீ எதையும் விட்டுவிட்டு எதுவுமே நமக்கு நடக்கவில்லை, கிடைக்கவில்லை என்று சொல்லி புலம்பாதே. இத்தனை தெய்வங்கள் உன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நீ எந்த இடத்திலும் தவிக்காதே. நாளை உன்னை தேடி வருகின்றவர் விநாயக பெருமான். நாளை இரவு நேரம் பஞ்சமி திதி ஆரம்பித்துவிடும். அப்படியானால் அந்த நேரத்தில் பஞ்சமி நாயகி வராகி உன் இல்லத்திற்குள் வருவாள். இதுவெல்லாம் வரவழைக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்பதனால்தான் கருப்பன் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இவர்கள் வருகின்ற இந்த நேரங்களை நீ சரியாக உன் வசமாக்கி விட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. கருப்பன் இருக்கும் பொழுது எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் உனக்கு ஒரு பொழுதும் இல்லை என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். என் குழந்தை, இதுவரையிலும் பட்ட அவமானங்கள் அத்தனையும் தெய்வத்தின் அருளால் உனக்கு தீர்த்து கொடுக்கப்பெறும். தெய்வம் இருக்கின்ற இடத்திலிருந்து உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை கிடைக்கப்பெறும் என்பதனை நீ மறந்து விடாதே.
சரியானதொரு மாற்றமும் சரியானதொரு புரிதலும் என்றும் என்றென்றும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை உணர்ந்து கொள். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.